ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெத்தலை பாயசம் பண்ணலாம். 20 பாதாம் ஊற வச்சுருக்கேங்க. அதை தோல் உரித்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையும் நம்ம ரெண்டையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பாயசத்தை நல்லா கூலாக குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை வறுத்து வச்சுக்கிட்டேங்க. தேவைப்படுறவங்க பாதாம் பிசினும் போட்டு வைப்பாங்க. ஜவ்வரிசி பிடிக்கிறவங்க ஜவ்வரிசி போட்டு வைங்க. பாதாம் பிசின் பிடிக்கிறவங்க பாதாம் பிசின் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் பாதாம் பிசினை அடுப்புலலாம் வைக்க தேவையில்லைங்க. நம்ம பாயாசம் இறக்குனதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் பாதாம் பிசின் போட்டாவே போதுங்க. ஜவ்வரிசியை வறுத்து வச்ச பின்னாடிங்க அடுத்து பாதாம் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை நம்ம போட்டுக்கலாங்க. நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறம் வெத்தலை சாறையும் நம்ம ஊற்றிக்கலாங்க. கருப்பு கிஸ்மிஸ், முந்திரி எல்லாமே போட்டு பாயசம் ரெடிங்க. பால் ஆறின பாலாக தான் ஊற்றணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.